நாட்டில் பலத்த மழை பதிவாகி வருகின்ற நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அம்பாறை கடற்பகுதியில் மையம் கொண்டுள்ள தாளமுகம் மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக வடமாகாணத்தினை அண்மிக்க உள்ளது. இந்த நிலையில் யாழ்குடா நாட்டில் கடந்த 24 மணித்தியாலமாக கனமழை பதிவாகி வருகின்றது. தென்மராட்சி வயல் நிலங்களில் தற்போது ஓரளவு வெள்ளம் அதிகரித்த நிலையில் தொண்டமனாறு வான்கதவுகள் திறக்கப்படுமா என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பல விவசாயிகள் தமது அச்ச நிலையை கடிவாளம் ஊடகத்திற்கு இன்று தெரிவித்தனர். விவசாயிகளின் கருத்து தொடர்பில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளரிடம் நாம் தொடர்பு கொண்டு வினவினோம். கடந்த வியாழக்கிழமையிலிருந்து 3 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் சுட்டிக்காட்டினர். கள நிலவரங்களை ஆராய்வதற்காக கடிவாளம் ஊடகம் இன்று களத்தில் இறங்கியது. நாம் இன்று காலை 8:45 மணியளவில் தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணைக்கு சென்றிருந்த வேளை அனைத்து வான்கதவுகளும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தன. அது மாத்திரமன்றி உவர்நீர் தடுப்பணையும் கடலும் கலக்கின்ற கடல் நீரேரி பகுதியில் நீர் பாயாத நிலையை அவதானிக்க முடிந்தது. கடிவாளர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தற்போது நிற்பது தொண்டமனாறு, அதாவது தொண்டமனாறு கடல் நீரேரி பகுதியில், அதாவது தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணையும் கடலும் இணைகின்ற இந்த கடல் நீரேரி பகுதி தான். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பேசப்பட்டது 2022ஆம் ஆண்டு தொடக்கம் தான் இந்த விஷயம் பேசப்பட்டது. அதுக்கு முதல் நான் நினைக்கின்றேன் தென்மராட்சி, வலு கிழக்கு, அதே போல் வடமராட்சி வயல் நிலங்கள் தாழ்நில பகுதியில் தொடர்ச்சியாக நீரில் மூழ்கி வந்தன. ஆகவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு இந்த விடயம் பூதகரமாகி நான் வடமாகாண ஆளுநர் மட்டத்திலே சென்று மேலதிகாரிகள் மட்டத்திலே இந்த பிரச்சனைக்கான தீர்வினை எட்டும் மூலமாக கடிவாளம் ஊடகம் களத்தில் நின்றது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2022, 2023 கடந்த வருடம் கூட தென்மராட்சி பகுதி, அதாவது வடமராட்சி பகுதி விவசாயிகள் சிறந்த விவசாயத்தினை அறுவடையை பெற்றிருந்தனர். அதற்கு முற்பட்ட 4 வருடங்கள் அதாவது நீர் தேங்கி வயல் நிலங்கள் முற்றுமுழுதாக அடிவடைகின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது. ஆகவே தற்போதும் கூட இந்த வருடம் இந்த தொண்டமனாறு தடுப்பணை திறக்கப்படுமா என்பது தொடர்பில் விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு காணப்படுகின்றது. அது தொடர்பாக ஆராய்வதற்காக நாங்கள் இன்று தினம் வந்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த 2022ஆம் ஆண்டு வருகின்ற போது இந்த கடல் நீர் ஏரி வெட்டி விடப்படாது கடலோடு, அதாவது தொண்டமனாறு தடுப்பணையிலிருந்து வருகின்ற நீர் இதோடு, அதாவது கடல் நீர் ஏரியில் இணையாத ஒரு மண்மேடு காணப்பட்டது. அது வெட்டி விடாது, அதாவது அந்த கடலுக்கும் கடல் நீர் தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணைக்கு இருந்து வருகின்ற நீருக்குமான தொடர்பற்று இருந்தது. ஆனால் தற்போது தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணைக்கும் கடலுக்குமான நீர் தொடர்பு இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. எனினும் நீர் தொண்டமனாறு தடுப்பணை ஊடாக நீர் இந்த கடலுக்கு நோக்கி செல்வதை காண முடியவில்லை. குறிப்பாக இந்த போது மீனவர் தெரிவித்தார்கள், அதாவது தொண்டமனாறு கடல் நீர் ஏரியின் உவர்நீர் தடுப்பணையின் வான்கதவு திறக்கப்படவில்லை, ஆகவே நீர் பாயவில்லை என்ற ஒரு கருத்தினை தான் இந்த பகுதி மீனவர் தெரிவித்திருந்தார்கள். தடுப்பணையிலிருந்து வருகின்ற நீர் கடலுக்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கவில்லை. கடலும் கடல் நீர் ஏரிக்குமான தொடர்பு போனப்பட்டாலும் கூட நீர் சமநிலையில் நீர் பாய்வதை காண முடியவில்லை. தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை உரிய முறையில் திறக்கப்படாமையால் கடந்த சில வருடங்களாக தென்மராட்சி, வடமராட்சி மற்றும் வலிகிழக்கு விவசாயிகள் பாரிய அழிவினை சந்தித்திருந்தனர். 2022ஆம் ஆண்டு எமது கடிவாளம் ஊடகம் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வினை எட்டும் இலக்குடன் அப்போதைய ஆளுநர் ஈவன் திகாராயாவின் கவனத்திற்கு விவசாயிகளின் பிரச்சனையை கொண்டு சென்றது. அதனை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்ற நிலையிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை. நன்னீர் திட்டம் என்ற போர்வையில் தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணையை திறக்க முடியாது என வடமாகாண நீர்ப்பாசன அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதேபோல வயல் நிலங்களில் வெள்ளம் தேங்குவதற்கு தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை காரணம் அல்ல எனவும் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை கதவுகளை திறந்தால் நீர் வடிந்தோடும் என்ற விவசாயிகளின் குரல்களை வெளி உலகிற்கு நாம் கொண்டு சென்றோம். அதனை அடுத்து 2022ஆம் ஆண்டு தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை திறக்கப்பட்டு வெள்ளம் விரைவாக வடிந்தோடியது. கடந்த 2 வருடங்களாக விவசாயிகள் சிறந்த நெல் அறுவடையை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கேன் சந்தோஷமாக கிடந்து நாங்கள் தான் அடிபட்டு இந்த கதவை திறந்து விட்டது, அதை நான் பெருமைப்படுறேன். இந்த வரியும் யாரோ ஒரு புண்ணியவான் செய்தபடியால் ஜனம் தப்பிடுது, இல்லையோ இந்த வரியும் இதுதான். இது கடல் அந்த கலிங்க திறந்தபடி தான் தண்ணி ஓடி இருக்கு. அது எங்களுக்கு யார் செய்தன்னு தெரியாது, நல்ல விஷயமா தான் முதல் பாஞ்சிருந்தா நீர் வேறு பாமர மக்கள்லானே எங்களை சொல்லி அவைக்கு இருக்கிறேன் அவை நாங்கள் செய்கிறான் சரி. அதிசயமாக இந்த மாதிரி கொண்டு வந்து அதிசயப்படுறாங்க. இப்போ இப்படி குறைஞ்சது கொஞ்சம் முன்னோக்கி இருந்தால்
எங்களோட பயிர் தப்பி இருக்கு. கடையில் அரிசி வண்டி சாப்பிட்றோம். கடன் பட்டு திறக்காட்ட கூடாது. திறக்காட்ட கடைசி தண்ணி விடாது. திறந்தால் தான் தண்ணி போகும். திறக்காம விட ஓடும் தண்ணி விடாது. அதான் பிரச்சனை. இது வேணுமென்ற ஒரு செய்யப்பட்ட சதியாண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். தொண்டமனாறு தடுப்பணை விவகாரம் நாடாளுமன்றத்தில் சூடு பிடித்தது. யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நெல் வயல்கள் கடந்த 3 ஆண்டுகளாக திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொல்லிச்சொன்னால் அங்கே உயர் நீரை நன்னீராக்குவோம் என்ற பெயரிலே தொண்டமனாறு திட்டத்தின் மூலமாக நீர் தேக்கி வைக்கப்படுவதாக சொல்லிக்கொண்டு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த 20,000 ஏக்கர் நெல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக விவசாயத்துறையிலிருந்து தமிழர்களை வெளியேற்றிவிட்டு தென்பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இறால் வளர்ப்பிற்காகவும் நன்னீர் மீன் வளர்ப்பிற்காகவும் அந்த திட்டத்தை மாற்றி தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு சதித்திட்டமாக அந்த நெல் வயல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக கடந்த 11ஆம் தேதி அந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. 2 நாளிலே நீர் மட்டம் குறைந்திருக்கிறது. நெல்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த நெல் வயல்கள் அளிக்கப்பட்டதற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். உணர்ச்சி பூர்வமான வகையிலே செய்திகளை வெளியிட்டு அது இன்றைய பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தொண்டமனாறு உவர்நீர் தடுப்பணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்பாக உரிய திணைக்களத்துக்குரிய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அமைச்சு இருக்கிறது. இவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. எந்த ஊடகமும் உத்தியோகபூர்வமாக எந்த தகவலையும் கேட்கவில்லை. கேட்டிருக்காங்க, யாருமே கேட்கவில்லை. கற்பனையான பல விடயங்களை அங்கே பாராளுமன்றம் வரைக்கும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே அந்த உவர்நீர் தடுப்பணையினுடைய தாற்பயம் என்ன, அதன் மூலமாக நாங்கள் எதை செய்ய இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் என்ன நன்மை கிடைக்கிறது, அவ்வாறு ஏதாவது ஒரு இழப்பு அல்லது அழிவு ஏற்பட்டிருந்ததற்கான காரணம் என்ன, அங்கே தடுப்பணை தான் காரணமா அல்லது அந்த திணைக்களம் குறைபாடு தான் காரணமா என்பன போன்ற விடயங்களை விஞ்ஞானபூர்வமாகவோ தொழில்நுட்ப ரீதியாகவோ சரியான தகவல்களை பெறாது ஊடகங்கள் இவ்வாறு பொறுப்பற்ற ஊடகங்கள் மூலம்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எழுந்தமானமாக கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம். அதை விடுத்து பொதுமக்களை தவறான வழியிலே செலுத்தி பாராளுமன்றம் வரைக்கும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. ஒரு அமைச்சினுடைய செயலாளர் என்ற வகையிலே பொறுப்போடு நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வலிகாமம் கிழக்கு, வடமராட்சி தெற்கு பகுதிகளில் தற்போது மழைக்கால வெள்ளத்தால் பயிர் நிலங்கள் அழிந்து போகின்றன. இதற்கு தொண்டமனாறு அணைக்கட்டை உரிய காலத்தில் திறந்து வெள்ளத்தை கடலுக்கு விடாததுதான் காரணமாக விவசாயிகள் குற்றம் சுமத்துள்ளார்கள். ஆனால் அப்படி நீரை தேக்கி வைத்திருப்பது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது என்றது நீர்ப்பாசனத்துறை. ஆகவே அந்த பிரதேசங்களில் உள்ள குளங்களை ஆழப்படுத்தி புனரமைத்தால் நிலத்தடி நீருக்கு தேவையான நீர் குளங்கள் தேங்கி மிஞ்சிய நீர் கடலுக்கு செல்லும். இப்படி இருக்க இடைக்காடு, அச்சுவேலி, ஆவரங்கால், வாதரவத்தை கிராம விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமைய தொண்டமனாறு கடலால் வயலுக்கு வரும் உப்பு நீரை தடுக்க இடைக்காடு, வெள்ளை, வாதரவத்தை வெள்ள பாதுகாப்பு அணை திட்டத்தை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஆரம்பித்து வைத்திருந்தேன்.